சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டைச் சுற்றி ஒரு வாசனை வீசிக் கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு பெயர்தான் அதிர்ஷ்டமாகும். இது என்ன வாசனை? எதற்காக இது உன் வீட்டைச் சுற்றி வீசிக் கொண்டிருக்கிறது? இது எப்படி அதிர்ஷ்டமாக மாறுகிறது என்பதையெல்லாம் உனக்குச் சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். உன்னைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் என்னவென்றும், ஏதுவென்றும் புரிந்து கொள்ளும் நேரம். இனி உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம். என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி என் குழந்தையின் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துவிட்டது என்பதையெல்லாம் என் குழந்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உனக்காகவே இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வீட்டைச் சுற்றி நடக்கும் ஒரு விஷயத்தை நான் அறியாமல் இருந்து விடுவேன். உன் வீட்டைச் சுற்றி நடக்கும் ஒரு விஷயத்தை என்னவென்று புரியாமல் தான் இந்த சாயப்பா நான் சென்று விடுவேன். என்னவென்றும், ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நான் உன் வாழ்க்கையில் உனக்காக நடந்து கொண்டிருக்கின்ற, உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து, பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சாயப்பா உன்னோடு நிற்கும் இந்த காலம் முழுமையிலும் உன்னை தேடி வரும் பிரச்சனைகள் என்னவென்றால், அவை எல்லாவற்றையும் தீர்த்துக் கொடுத்து, உனக்கான நம்பிக்கையை நான் கொடுத்தே தீர்வேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இது உனக்கான வாழ்க்கை. என் குழந்தையின் தேடலுக்கான வாழ்க்கை. என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் யோசித்து, யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து, சிந்தித்து என் குழந்தை எந்த நிலையிலும் தன் வாழ்க்கையை தன்னால் நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் என் குழந்தை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் எதையாவது ஒருவர் மனதில் பேசி அவர்களை காயப்படுத்திக் கொண்டிருப்பது என்பது இங்கு ஒருபோதும் நியாயமாகாது. என் அன்பு குழந்தையே, சுலபமாக இங்கு எல்லோரும் காயப்படுத்தி விடுகிறார்கள். அதிகமாக இங்கு இருக்கின்ற மனிதர்கள் துன்பத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் என் குழந்தைக்கு நடக்கின்ற விஷயம் என்னவென்று தெரிந்தால் இவர்கள் வாயடைத்துத்தான் போக வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நடந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாமே என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி என் குழந்தைக்கான நல்லது நடக்கும். இந்த சாயப்பா நான் துணையிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட இன்னல்களையும், வேதனைகளையும் தந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கே என்று நான் நடத்தித் தரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த அப்பா உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நாட்களை நீ ஒருபொழுதும் தொலைக்கக் கூடாது. உன்னைச் சுற்றி வீசுகின்ற இந்த வாசனை நிச்சயமாக உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்பத்திற்கு உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தமாகும். இது புரியாமல் என் குழந்தை நீ தேவையில்லாமல் அங்கு கதறிக்கொண்டும், பதறிக்கொண்டும் இருக்கிறாய். உன்னைச் சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களுக்கான காரணம் நீ தெரிந்து கொள்ளாமல் இதற்கு மேலும் இருந்துவிடக் கூடாது. சாயப்பா என்பவன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக ஆராய்ந்து உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக்கி தந்து கொண்டிருப்பவன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு புரிதல்களிலும், உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையிலும் நான் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் உன்னால் மாற்றிவிட முடியாது. உனக்கு சரி எது, தவறு எது என்று சொல்லித் தரும் இந்த காலத்தை விட, எதையும் துணிந்து செய் என்று தான் அப்பா உனக்காக ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய துணிச்சலினால் மட்டுமே இங்கு எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்பதனை அப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் அப்பா சாயப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்றால், இந்த நிலையில் நீ எப்பொழுதுமே இனி தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னைச் சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னவெல்லாம் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாமும் கிடைக்காமல் போனதை நினைத்து நீ பதறி இருக்கின்றாய். இனி இதையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ ஒருபொழுதும் கலங்க வேண்டாம்.
உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய ஒவ்வொரு புரிதல்களும், உன்னுடைய ஒவ்வொரு யோசனைகளும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கானதாக மாற்றிக் கொடுக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இனி முழுமையிலும் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி நிச்சயமாக உனக்கான பதிலை தரத்தான் போகிறது. சாயப்பா எப்பொழுதும் என் குழந்தைக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி, தேடி என் குழந்தைக்காக ஓடி, ஓடி செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த வகையிலும் எந்த பாதிப்புகளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துவிடக் கூடாது. எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மாற்றிவிடக் கூடாது. உன்னுடைய எண்ணம் போல உனக்கு எல்லாமே இங்கு சரியாகவே நடக்கும் என்பதில் நீ உறுதியாக இருந்துவிட்டால், அத்தனையிலும் நீ தொலைத்தது எல்லாமும் நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை விஷயங்களிலும் நீ இழந்தது ஒவ்வொன்றும் உனக்கு மீண்டும் கிடைக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதொரு தெளிவை என் குழந்தை பெற்றுக்கொள்ளும் இந்த காலம் இனி அத்தனையும் உனக்கு நம்பிக்கையும் நன்மதிப்பையும் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக் கூடாது. நான் இருக்கும் எல்லா நிலையிலும் இந்த சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உன்னிப்பாக கவனித்து உன் வீட்டைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு இத்தனை ஆழமாக தெரியப்படுத்த எண்ணுகிறேன் என்றால், நிச்சயமாக இது ஏதோ ஒரு புரிதலை உனக்கு தருகிறதா? ஏதோ ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவதை அது குறிக்கிறதா? முதலில் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எல்லா நிலைகளையும் இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு மாற்றிவிடத்தான் வேண்டும். உனக்காகவே நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதை உணர்ந்து, அதற்கு தகுந்தாற் போல நீயும் மாறிவிடத்தான் வேண்டும். எதனால் அப்பா இதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? சாயப்பா உனக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றேன். சாயப்பா உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அப்பனாக நான் உன்னிடத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? நான் உன்னிடத்தில் நீ எனக்கு ஒரு உண்மையான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? எல்லாம் உனக்கு எதிர்பார்த்த நிலையில் நடக்கவில்லை என்று சொல்லி, இனிமேலும் நீ கலங்காதே. உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி வரும் நாட்களில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. இனி வரும் நாட்களில் எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி எதை எதையோ நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்கக் கூடாது. எதையாவது யோசித்து இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ வருந்தக் கூடாது. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நாட்களை நீ நிச்சயமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நமது சாயப்பா சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும்? சாயப்பா நமக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள முடிவு செய்துவிட்டால், உன் வீட்டைச் சுற்றி அடிக்கக்கூடிய அந்த வாசனை என்னவென்று அப்பா சொல்வதை சற்று பொறுமையாக என் குழந்தை கேட்டு நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களும் இனி என் குழந்தைக்கு நிச்சயமாக சரியாக தெரிந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. சரியான ஒரு நம்பிக்கையில் என் குழந்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவோ, அதற்கு தகுந்தாற் போல சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்பேன். அப்பா எப்பொழுதும் என் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த இடத்தில் வந்து நிற்காமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதுதான் உண்மை. உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் உருவாக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் என்னை எதிர்காலம் என்று எதையும் யோசித்து இனிமேலும் கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கிறது என்பதுதான் உண்மை. உன்னைப் போல் அதிர்ஷ்டத்தை செய்தவர்கள் இங்கு வேறு யாரும் கிடையாது என்பதனை முதலில் முதலில் நீ புரிந்து கொள். உன்னைப் போல இந்த வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய நம்பிக்கையை பெற்றவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படியானால் தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ உறுதி செய்ய வேண்டும். தெய்வம் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்காக ஏதோ ஒன்றை நடத்துகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும்பொழுது இனிமேல் எதற்கும் நீ அஞ்சிட வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாதல்லவா? இந்த தெய்வம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? எத்தனையோ நிலைகளில் இந்த வாழ்க்கை நினைத்து என் குழந்தை நீ யோசித்ததும், கண்ணீர் விட்டதும் இனி ஒன்றுமில்லாமல் போகப் போகிறது. ஏனென்றால் உன் வீட்டைச் சுற்றி தெய்வீக மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி தெரியுமா? உன் வீட்டைச் சுற்றி தெய்வத்திற்கு பிடித்த மலர்களினுடைய வாசனைகளும், குறிப்பாக துளசி இலையினுடைய வாசனைகளும் உன் வீட்டைச் சுற்றி அதிகமாக வீசுகிறது.
துளசி இலையினுடைய வாசம் உன்னுடைய வீட்டில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறது என்றால், நிச்சயமாக அங்கு தெய்வ சக்தி இருக்கிறது என்பதுதானே அர்த்தம். அந்த இடத்தில் தெய்வம் நுழைந்து விட்டது என்றுதானே அர்த்தம். தெய்வத்தினுடைய அன்பை பெற வேண்டிய அவசியம் உன்னைச் சுற்றி தெய்வத்தினாலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதானே அர்த்தம். இது போன்று ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த நேரம், என் குழந்தை, நீ எதையும் தொலைத்து விடாமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். இனி உனக்காக நான் சொல்லித் தரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு தேவையான ஒவ்வொரு மாற்றங்களும் சரியாகவே உனக்கு நடத்தப்படும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சரியான தெளிவோடு இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா நான் சொல்லச் சொல்ல, இனி எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு நம்பிக்கை உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். எவ்வளவோ துரோகங்களும், எதிரிகளும் உன்னைச் சுற்றி வந்திருந்தாலும், தெய்வம் உன் மீது கொண்ட அன்பு உன்னை தேடி வருகிறது என்றால், யாராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. இது போன்ற ஒரு நம்பிக்கை இதுவரையிலும் தெய்வம் யாருக்கும் கொடுத்ததில்லை. உன்னுடைய நல்ல எண்ணங்களும், நல்ல சிந்தனைகளும், உன்னுடைய உண்மையான நம்பிக்கையும் தெய்வத்திடமிருந்து உனக்காக மாறுதல்களை நிச்சயமாக பெறுவதற்கு தயாராகி விட்டது என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு நிலையிலும் உன்னை தெய்வம் மீட்டெடுக்க துணிந்து விட்டது என்பதுதான் உண்மை. உன்னைச் சுற்றி இதுபோல நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் இனிமேல் என் குழந்தை நீ எப்பொழுது உணர்கிறாயோ, அப்பொழுதே உனக்கான நன்மைகள் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உனக்கு தேவைப்படும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ கட்டாயமாக உணர்ந்து விடுவாய் என்பதையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் குழந்தை நம் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தொடரும்பொழுது, நாம் அதில் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் செய்யாமல் இருக்கும்பொழுது, ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டங்கள் வருவது போல தோன்றலாம். ஆனால் இவை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் மாறும். இவை எல்லாமும் ஒன்றுமில்லாததாக இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாற்றும் என்பதை நீ மறக்காதே. நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்த பொழுது நமக்காக வந்து நின்ற நம் தெய்வத்தை ஒருபொழுதும் நாம் மறக்கக் கூடாது. எனக்காக வந்து நின்ற நம் தெய்வத்தின் அன்பை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாது என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.